ஹாய் ஈவன் முகன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கரம் மசால், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் இன்னொன்று சிக்கன் பொடியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிக்கன் 65ஓட ஃப்ளேவரை நல்லாவே தூக்கி கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக எப்போயுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணால் மட்டும்தான் நல்லா சிக்கன் 65க்கு வாடை நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியான தயிரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மசால் ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்து விடும்போது அந்த சிக்கனுக்குள்ளே அந்த தயிர்லாம் இறங்கும். அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் நல்லா. இப்போ இது கூட நம்ம பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கடலை மாவு எல்லாமே சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கலந்ததும் நம்ம கடைசியில் மல்லி இலையை ஒரு 2-3 தூவி விட்டுக்கலாம். தூவி விடுறதுனால என்னென்னா, அந்த மல்லி இலையோட வாசனையும் நல்லா டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நம்ம ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் ஊற்றாமல் ஒரு மிதமான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டோம் அப்படின்னா மாவு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். அப்போ ஒரு மாதிரி அடை மாதிரி வந்துடும். அதனால் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு சிங்கிள் பீஸாக பொரித்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம சிக்கன் போட்டதும் உடனே கரண்டியை விட்டு பெரட்டிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெரட்டி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம உடனே பெரட்டி எடுத்துட்டோம்னா அந்த மாவெல்லாம் அந்த எண்ணெயில் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால 2 நிமிஷம் கழித்து தான் நம்ம கரண்டி போட்டு பெரட்டணும். இப்படி பெரட்டி விட்டால் தான் எல்லா சைடுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு 65 பொரியும். இல்லைன்னா ஒரு சைடு தீஞ்சும் ஒரு சைடு வேகாமையும் போயிடும். அவ்வளோதான், நம்ம சுட சுட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம பச்சையாக ஒரு பெரிய வெங்காயமோ ஒரு கொஞ்சோண்டு லெமனையும் புளிஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஈவன் முகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.